இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. திமுகவால் இந்த தோல்வியை தாங்கவே முடியவில்லை. ஸோ விஜயை ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாம். கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னதை கடைசியாக பி. சிதம்பரத்தை பிடிச்சி இந்தியாவுக்கு வெளியில் ஒரு 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை மாப்பிள்ளை சார் ராகுல் காந்திக்கு மாற்றி கொடுத்தாராம். ரிசல்ட் வந்து அன்றைக்கி சாயந்தரமே நாங்கள் விஜயோட சேர்ந்துக்கிறோன்னு ஒன்றே உங்களால் தாங்க முடியும். விஜய் 2 பிளான் வச்சுருந்தார் சார். ஒன்று 120 எம்எல்ஏ விசில்லையே கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க டார்கெட். ஏற்கனவே 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னொரு 9 பேர் பிடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. 4 பேர் அதிமுகவில் ரெடியாக இருக்காங்க. திமுகவில் உதயசூரியனில் வெற்றி பெற்ற ஒரு 5 பேசிட்டு இருக்காங்க. 23 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க ப்ரூடோம் பிரைவேட் லிமிடெட். அதை திருப்பி தரலன்னு ஐஓபி பேங்க் சிபிஐ கொடுத்த வழக்கில் உள்ளே போனால் ஒரு 35 கார்பரேஷனில் இந்த டெண்டரை நீங்கள் இந்த ஆள் பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டாரு. இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்த கம்பெனிக்கு அடுத்த மாதம் டெண்டரை கொடுத்துருங்கன்ட்டு 3 IAS அதிகாரிகள் 4 IPS அதிகாரிகள் உட்பட பல எம்எல்ஏக்கள்லாம் போட்ட எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே உதறல் எடுக்குது. சட்டசபைக்குள்ள உதறல் எடுக்குது. முந்தானேதிக்கு ஆராசா பேசுகிறப்பையும் அவருக்கும் உதறல் எடுக்குது. ஏன்னா இடியுடைய லெட்டரில் பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை டிஎம்கே லீடர் MK ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின். சரியா? இப்போ இடி பணம் கொடுத்த வழக்கில் உதயநிதி என்ன சொல்லிட்டாரு? இந்த ஆட்சி எவ்வளோ வேகமாக போகணுமோ போகணும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைண்டர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவக்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பல திட்டங்களை திமுக போட்டதாக தகவலாக வெளியானது. அது ஒரு 17 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. யூடியூபர் IPDS திருநாகரசும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கார். அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் பேரும் அடிபட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஈடியும் இறங்கிறதா தகவல் வந்திருக்கு. ஈடி எதனால் இறங்கியிருக்காங்கன்னா அவலா பணம் கைமாறிக்கிறதாக செந்தில் பாலாஜியும் விசாரிக்கிறதுக்காக ஈடி வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த 2026 தேர்தல் முடிவே பெரும்பாலானோர் எதிர்பார்க்கல. அந்த எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் ஓரளவுக்கு சரியாக சொன்னது. அவங்க கூட திமுக 90 ஜெயிக்கும்னு சொன்னது வராமல் 57க்கு இப்போ 57க்கு குறைஞ்சி போயிடுச்சு. திமுகவால் இந்த தோல்வியை தாங்கவே முடியவில்லை. ஸோ விஜயை ஆட்சி அமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாம். அதுலேயும் என்ன, எதுக்கு EPS கூட்டு தரணும்னு முதல்ல ரஜினிகாந்தை முதலமைச்சர்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு EPS ஒத்துக்கல. பிறகு EPS அதுக்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல. பிறகு தலித் முதலமைச்சர்னு திருமாப்பெயர் சொல்லி எல்லாமே எடுபடாமல் போய் கடைசியாக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றார். அப்பயும் இவங்களால தாங்க முடியல. எப்படியும் 108 தானே இருக்குது. நம்ம கூட இருந்த காங்கிரஸ் போயிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு சொல்லப்படும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னதை கடைசியாக பி. சிதம்பரத்தை பிடிச்சி இந்தியாவுக்கு வெளியில் ஒரு 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை மாப்பிள்ளை சார் ராகுல் காந்திக்கு மாற்றி கொடுத்தாராம். சிங்கப்பூர், ஹாங்காங்கு, லண்டனில் வாடகை வந்து அது தவிர தங்கறதுக்கு வசதியாக ராகுல் காந்தி இன்றைக்கி கூட இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. கடந்த 10 நாளாக எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் போகிற இடத்துல தங்கறதுக்கு வருமானத்தோடு இருக்கிற சொத்துக்களாக மாற்றி கொடுத்து ரிசல்ட் வந்து அன்றைக்கி சாயந்தரமே நாங்கள் விஜயோட சேர்ந்துக்கிறோன்னு ஒன்றே உங்களால் தாங்க முடியல. ஸோ இவதை எப்படியாவது கலைக்கணும்னு இவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு 107 விஜய் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் காங்கிரஸ் 5, 112, கம்யூனிஸ்ட் 2, 116. பட் கம்யூனிஸ்ட்டை நம்ப முடியாது. IUMலும் தேவைக்காவும் விசிக சேர்ந்தால் 116. ஸோ மீதம் இருக்கிறது 1 அந்த காமராஜ்னு சொல்லிட்டு அமமுக. ஸோ இந்த நிலையில் இப்படி இடிச்சோம் பிடிச்சோன்னு இருக்காங்க. இவங்க அதிமுகட்ட பேரம் பேசி முதல்ல CV சண்முகத்தை பிடிச்சி ஒரு 25 MLAக்கள் போட்டாங்க. பட் அது
சட்டமன்ற கொறடா உத்தரவு மீறல்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வழக்குக்கு போய் அந்த 5 எம்எல்ஏக்கள் தொகுதியில் தேர்தல் வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் விஜய் 2 பிளான் வச்சுருந்தார் சார். ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ரோடு பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த ஒர்க்கெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் எவ்வளோ வேகமாக பண்ணோம், 3 வருஷமாக 90% முடித்தோம், 99% முடித்தோன்னு சொன்னவங்க பண்ணாததெல்லாம் நாங்கள் 6 மாதத்தில் பண்ணிட்டோன்னு கார்பரேஷன் எலெக்ஷனில் சென்னை உட்பட 20 கார்பரேஷன் முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் 18லேருந்து 19 ஜெயிக்கணும். இதை ஜெயிச்சிட்டா பிப்ரவரி மாதம் ஆட்சியை கழிச்சிட்டு திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் ஜோசியம்லாம் பார்த்தா பிப்ரவரியிலிருந்து இவருக்கு கெட்ட நேரம் வருதுன்னு உடனே 120 எம்எல்ஏ விசில்லையே கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க டார்கெட். ஏற்கனவே 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இன்னொரு 9 பேர் பிடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. 4 பேர் அதிமுகவில் ரெடியாக இருக்காங்க. திமுகவில் உதயசூரியனில் வெற்றி பெற்ற ஒரு 5 பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் கப்புன்னு பார்த்தால் 2 விஷயம் நடந்தது. ஒன்று, கேஎன் நேரு பேரில் அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டது. இது செந்தில் பாலாஜி மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை சிபிஐக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டாஸ்மாகில் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், விழுப்புரத்தில் ஒரு கடையில் ரெய்டு பண்ணாங்க 2022 செப்டம்பர், இவங்க திமுக ஆட்சி வந்த பிறகு. அப்போது அந்த கடையில் 7.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கில் வராத சரக்கு, அது தவிர ஒரு 5.5 லட்சம் ரூபா கேட்ச். அப்போ ஒரு கடையில் எவ்வளோன்னா 5500 கடைக்கு எவ்வளோ இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தால் ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடிகள்னு சொல்லி டாஸ்மாக் அலுவலகம், அதை தாண்டி டாஸ்மாக் எம்டி வீடு, இதை தாண்டி நம்ம உதய் அண்ணாவுடைய தம்பி சார்கள் வீட்டுக்கும் போனாங்க. அதில் டாஸ்மாக் எப்படி ஒரு கடை கேஸை வச்சுக்கிட்டு இப்படி எல்லார் வீட்டுக்கும் போகலான்னு சொல்லி இது தமிழகத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி போன அந்த உச்சநீதிமன்றத்தையும் இவங்க வாபஸ் வாங்குறாங்க. இப்போ இடி உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கேஎன் நேரு கேஸில் எப்படி உள்ளே வந்துச்சு தெரியுமா? வெறும் ஒரு 23 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க ட்ரூடோம் பிரைவேட் லிமிடெட்னு. அதை திருப்பி தரலன்னு ஐஓபி பேங்க் சிபிஐ கொடுத்த வழக்கில் உள்ளே போனால் ஒரு 35 கார்பரேஷனில் இந்த டெண்டரை நீங்கள் இந்த ஆள் பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டார். இந்த பார்ட்டி ஃபண்டு கொடுத்த கம்பெனிக்கு அடுத்த மாதம் டெண்டரை கொடுத்துருங்கன்ட்டு 3 ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட பல எம்எல்ஏக்கள்லாம் போட்ட எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்துட்டாங்க. அது மாதிரி 2.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதின இதில் அந்த துறையுடைய இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பணம் வாங்கிட்டு 25-35 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு இப்போ தேர்ந்தெடுத்தாங்கங்கிற ஆதாரம். இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய், இது மாதிரி 3 கேஸை போட்டிருக்காங்க. இப்போ இந்த 3க்கும் எஃப்ஐஆரை போட்டால் அந்த 30 முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் போய் இவங்க ரெய்டு பண்ணால் எது வரைக்கும் போகும்? இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே உதறல் எடுக்குது. சட்டசபைக்குள்ள உதறல் எடுத்தது, முந்தானேதிக்கு ஆராசா பேசுகிறப்பையும் அவருக்கும் உதறல் எடுக்குது. ஏன்னா இடியுடைய லெட்டரில் பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை டிஎம்கே லீடர்ஸ் எம்கே ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. ஸோ பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை போட்டால் நேரடியாக முதல் குடும்பத்துக்கு வருது. ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா, ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருந்தா இதை வேண்டான்னு இருப்பார். உதயநிதிக்கு என்னன்னா, இந்த எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டா நேராக நம்மளுக்கு தான் வந்துடும். இன்னும் சொல்ல போனால் சிற்றரசு யாருன்னு சொன்னால் உதயநிதியுடைய வலதுகை, அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணி தொகுதியுடைய பொறுப்பாளர். அவர்கிட்ட திமுகவின் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கிற ஒரு வட்ட செயலாளர் காசிராமன்கிறவர், நானே 69 லட்சம் ரூபா 12 பேர்ட்டு வாங்கி கொடுத்தேன் போஸ்டிங் போடுறதுக்கு, ஆனால் போஸ்டிங் போடாமல் ஏமாற்றிட்டார். நான் அதே மாதிரி இதில் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லி கோயில் இடத்துல வாடகைன்னு சொல்லி 25,000 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இடி உள்ள வரதுனால பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இப்போ நேரடியாக உதயநிதி பிளாக்டு. அதுக்கு அடுத்தது உதயனுடைய இன்னொரு கையாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ அவருக்கு பணம் கொடுத்தேன், இங்கே வச்சு கொடுத்தேன், அங்கே வச்சு கொடுத்தேன்னு சொல்லி நேற்றைய தினம் அவருக்கு அரசகுமாருக்கு குண்டாசும் போட்டாங்க. சரியா? இப்போ இடி பணம் கொடுத்த வழக்கில் உதயநிதி என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி எவ்வளோ வேகமாக போகணுமோ போகணும். அவங்க முதல் டார்கெட்டு ஜூன் 22 விஜய் பிறந்த நாள் அன்றைக்கு 10 பேர் ராஜினாமா பண்ணோம். அது நடக்கலை. ஆனால் விஜய்க்கும் உள்ள உளவுத்துறை மூலம் போன உடனே இதை கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கள ட்ராப் பண்ணுறாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி வியூக வகுப்பாளர் மற்றும் தேர்தல் கணிப்பாளர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அவர் எப்படின்னா அவர் கடைசி கட்டத்தில் தவேகா எம்எல்ஏக்களுக்காக வியூகம் வகுத்திருக்கார். ஸோ அவருக்கு அங்கே லிங்க் இருக்குது. அவர் மூலமாக கான்டாக்டை பிடிச்சி ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடின்னு சொல்லி 50 வரைக்கும் பேசியிருக்காங்க ஆடுக்கு ஏற்ற மாதிரி. அதில் ஒரு 8 பேருக்கு டோக்கன் அட்வான்ஸாக 10% வரைக்கும் அவளாக போயிடுச்சான். 9வது எம்எல்ஏ கிட்ட போனப்போ தான் அவர் ஐயோ இது ரைட்டா தப்பா நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கார்ல. ஒரு சந்தோஷமாக ஒரு எம்எல்ஏ அமைச்சர் எப்பயும் பிஸியாக இருப்பார், அவர் பேர்லேயே சந்தோஷம் இருக்கும். அந்த அமைச்சர் நம்பர் 2 அமைச்சர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி சபாநாயகர் எதிர்த்து ஓட்டு போடணும், இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னு பணம் கொடுக்குறேன்றாங்கன்னு ஒன்று. ஐயோ அதெல்லாம் பண்ணாத நீ வெயிட் பண்ணிருக்கார். அவர் என்ன பண்ணிட்டாரு, தருமபுரியில் எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு நம்ம இசைஞானி பெயர் கொண்டவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் நம்ம சந்தோஷமாக இருக்கிற அமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன்னு இருக்கார். ஐயோ நம்ம மாட்டிப்போன்னு அவர் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டார். அதன் பிறகு விசாரிக்க நேரடியாக செந்தில் பாலாஜி, சேகர் அவருடைய தம்பி மற்றும் ஏவா வேலுக்கு தொடர்பு இருக்கு. ஏவா வேலு அதற்கு இடி உள்ள வரதுனால செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? சார் செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2-3 வழக்கில் சிக்கலில் இருக்கார். அதிமுக காலத்தில் வேலைக்கு லஞ்சம் வாங்கின வழக்கு, அதில் இப்போதைக்கு ஜாமீனில் இருக்கார். மின்மாற்றி வழக்கு ஏற்கனவே இருக்குது. அது தவிர நிலக்கரி ஊழல் இந்த இப்போ ஆட்சியிலையும் பண்ணது இருக்குது. இன்னும் பல வழக்கு இருக்குது. பட் இதில் நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டார். இதை சொல்கிறப்ப இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் வாங்கியிருந்தார் அவரும் அவர் சகோதரரும். இது வரைக்கும் போலீஸ் இல்லை, அதுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா 9ஆம் தேதி காவல்துறைக்கும் அவருக்குமா தவேகாவிற்கும் திமுகன்னே ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது 9ஆம் தேதி இது நீதிமன்றத்துக்கு வருது, 10ஆம் தேதி விஜய் கரூர் போறார். இதுல என்ன சொல்றாங்க, இவர் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல காலையிலும் மாலையிலும் கையெழுத்து போடணும். ஸோ அப்படி போட்டார்னா கரூர்ல அவர் இருக்க முடியாது. ஸோ இவர் அங்க போறப்ப இவர் இருக்கக்கூடாதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதன் பிறகு 3 நாளாக இவர் இன்னைக்கு 14ஆம் தேதி ஆயிடுச்சு, 5 நாளாக இவர் கையெழுத்து போட வரவே இல்லை. இதுக்கு நடுவில் விஜய் கரூரில் பேசிய பிறகு ஓடு ஓடு வேட்டைக்காரன் ஓடுன்னு பாடின உடனே நாங்கள் ஓடல இவர் தான் ஓடினாரு ஒரு ட்வீட்டு போட்டார். ட்வீட்டு போட்டவர் இது வரைக்கும் வரல. இதோட என்னன்னா செந்தில் பாலாஜியுடைய எப்போ ரைடு நடந்தாலும் 3 பேர் பேப்பரில் வரும். சக்தி மெஸ்ஸு, கரூர் மெஸ்ஸு, சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த சங்கரானந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கரூரில் 3 டெண்டர் விட்டா 2 கேஸ் எடுப்பார். அவர் தான் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ரோடு போடாம இல்லை இன்ஜினியர்லாம் அளந்து பிடிச்சி 18 அடி ரோடு, 3 இன்ச்சுக்கு கல், 2 இன்ச்சுக்கு சின்ன ஜல்லி மேலே ரோடு போட்டதா எம்புக்கெல்லாம் எழுதி 3.5 கோடி போய் இதையெல்லாம் ஆதாரத்தோடு எடுத்து வழக்கு போட்டப்புறம் அப்புறம் இப்போ ரோடு போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெய்டு போனப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வட சென்னையில் 2 எம்எல்ஏ தான் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார். இந்த பக்கம் நம்ம அமைச்சர் ஜெயிச்சார், முன்னாள் முதலமைச்சர். அந்த வட சென்னையில் ஜெயிச்சார் பாருங்க, சொம்பு கூட அவர் மேலே விழுந்ததுன்னு வந்துச்சு. அவர் தான் போட்டு கொடுத்தாரா, ஐயா அங்கே போறீங்க திருப்பி இவங்க மெயின் ஆஃபீஸ் தான் போறீங்க. செந்தில் பாலாஜியும் ஏவா வேலுவும் பார்ட்னர்ஸு. அதாவது கரூர் கேங் நடத்துறதுக்கு எல்லா இடத்துல இருந்து வர கலெக்ஷனை செய்வதற்குன்னே ஒரு பில்டிங் இருக்கு. அதில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 40 பேர் உட்கார்றதுக்கு லாபி, செகண்ட் ஃப்ளோரில் கேஷ் கவுண்டிங்கு 12 கவுண்டரு, ஒன்றுக்கும் 2 கேஷ் கவுண்டிங் மிஷின், மேலே வக்கீல் ரூமு, இந்த வர வசூலை கேஷாகவே கந்து வட்டிக்கு கொடுக்கறதுக்கு. இது 3 இருக்குன்னு சொன்னான். ஆனால் இவங்க போய் ரெய்டு பண்ணால் அத்தனையும் இருக்குது. ஆனால் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர்லாம் போயிடுச்சு, கவுண்டரு மிஷின்லாம் இருந்திருக்கு. ஸோ இது அதே மாதிரி ஏவா வேலுக்கு வீட்டுக்கு ரெய்டுக்கு போனப்ப நீங்கள் வந்திருக்கீங்க, அவரு வருவார், எந்த இன்ஸ்பெக்டர் வருவாருங்கிற வழக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் போகிறதுக்கு முன்னாடியே சிங்கப்பூருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் இப்போ எல்லா இதையும் டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுட்டாரு. கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், அந்த ஹாஸ்பிட்டல்னு. ஆனால் வரும்போது ட்ரை சைக்கிளில் தான் ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதெல்லாம் இப்போ வெளியே வருவாங்க தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வீர நட போட்டு தான் வந்தார். அதில் இல்லை இது என்னன்னா செந்தில் பாலாஜி கைதான அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நெஞ்சு வலிக்கிறதுல தான் போனார். இல்லை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டை ஈரமாக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சுன்னாங்க. கோர்ட்டுக்கு சம்மன் கொடுத்தா வீல் சேரு ஸ்ட்ரெச்சர்லாம் வந்தார். ஆனால் ஜாமீனில் வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் கூட
ஏதோ ஒரு செக்கப்புக்கு கூட போனதாக நமக்கு வரல. ஸோ உடம்பு சரியில்லை எனக்கு ஜாமீன் கொடுங்கிறது பணக்காரர்கள், பெரியவர்கள் இவங்க செய்யறது. ஸோ இப்போ அருண் ஐபிஎஸ் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திரு செல்வ பெருந்தகையை காப்பாற்றுவதற்கு இவர் உதவியதால் செல்வ பெருந்தகையும் அதே போல திருமாவளவனும் இவரை வச்சுக்கங்கன்னாரும். இன்னொன்று ஜூனியர் விகடனில் வேலை செய்த ஒரு பத்திரிகையாளர் இப்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி உதவியாளராக இருக்கிறார். இவங்க மூலமாக சொல்லி ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட்னு ஒரு ஆபரேஷனை போட்டு நான் முன்னாள் முதலமைச்சரையும் அவர் குடும்பத்தையும் கைது செய்வேன் இத்தனை நாட்களில் என்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுனால போட்டாங்கன்னாங்க. ஆனால் அவர் திரு சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டத்தில் வந்தப்போ ஹைகோர்ட்டு இந்த மாதிரி ஆளை ஏன்பா இப்படி போட்டிங்கன்னாரு. அதன் பிறகு போன மாதம் ஒரு 10 நாள் முன்னாடி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிப்ரவரி மாதம் அதுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்கு. அதில் ஒரு பிரிவு விபச்சார தடுப்பு பிரிவு. அதில் இருந்த ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்கன்னு இன்னொரு இன்ஸ்பெக்டரை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அவங்க என்கொயரி பண்ணி இந்த அம்மா மேலே 6.5 கோடிக்கு வருமானத்துக்கு அதிகமாக இருக்குது, அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணார். அதை ஹைகோர்ட்டு தடை பண்ணி இந்த சஸ்பென்ஷன் அல்டீரியர் மோட்டிவ்னு சொன்னால் விஜய் ஆட்சி அதை எதிர்த்து தடைக்கு போச்சு. விஜய்க்கு தெரிஞ்சு நடந்ததா இல்லையான்னு தெரியல. பட் இதுக்கெல்லாம் பிறகு நேற்றைக்கு மாற்றிருக்காங்க. சரி, இந்த கைதுகள் இங்கே நடக்கிறது எல்லாமே முழுமையாக திமுகவுக்கு போகுது. இதுக்கு காரணம் டிவிஎஸ்சிலேருந்து போகுதா இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் கீழே இருக்கிறவங்கெல்லாம் போன ஆட்சியை கண்ட்ரோலில் வச்சிருந்ததே ஒரு 2 ஐஏஎஸ் அதிகாரிகளும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக போகுது. வேலுவை தப்பிக்க விட்டதே அருண் அப்படின்ற ஒரு டாக்கு. அதுதான் சார், நான் தான் சொன்னேன், டிவிஎஸ்சி ரெய்டு போனால் நீங்கள் வந்திருக்கீங்க, அவரு வருவார் சொல்லி கொடுத்தது இவர் தானா? எப்படி நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் மாற்ற முடியாது. இன்னொன்று, மாற்றியவர்களை திருப்பியும் மாற்றுறாங்க. மதுரை கலெக்டராக ஒருத்தரை போட்டாங்க, கமிஷனராக போலீஸ் கமிஷனராக போட்டாங்க, அவங்க 2 பேரையும் திருப்பி மாற்றிருக்காங்க. இப்போ வருண் ஐபிஎஸ்ஸை திருப்பி மாற்றிருக்காங்க, ஈரோடு பக்கத்தில் எங்கேயோ கொண்டு போய் போட்டிருக்காங்க. இவரை ஊனமாஞ்சேரின்னு சொல்லிட்டு வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற ஐபிஎஸ் அகாடமிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே விஜய் இப்போ தான் பிடிபடுத ஆட்சியை கையில் கொண்டு வருகிறார்னு தெரியுது. சரி, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயிப்போன்னு அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவோன்னு எதிர்பார்க்கல. ஒரு 60-80 சீட்டு வரைக்கும் போகலாம் என்று 60 வரைக்கும் முதல்லையும் கடைசி ஒரு வாரத்தில் வந்த ஹைப்பில் 80 வரைக்கும் போகும்னு சொன்னதாக அவருடைய உள்வட்டாரத்துலேருந்து நமக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் இவ்வளவு வந்ததுக்கு பிறகு நம்ம கொடுத்த ப்ராமிஸ் 2500 ரூபா மாதத்துக்கு பெண்களுக்கு 6 சிலிண்டர் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இதை எதிர்கட்சி கேட்காம இருக்கணும்னா இவங்க பேரில் எஃப்ஐஆரை எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும், அப்புறம் அவங்க அங்கே கோர்ட்டில் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு திட்டம் போட்டார். ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் உதயநிதியுடைய ஆர்டரின் படி செந்தில் பாலாஜி, அவர் தம்பி ஏவாவேலு 3 பேர் திட்டத்தில் 25 தாவேகா எம்எல்ஏக்களை வாங்கணும்னு அதில் 12 பேர். அதுவும் என்ன, கிண்டியில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வாரம் ரூம் ஒரு கம்பெனி பேரில் போட்டுக்கிட்டு தங்கி அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வரன்னு சொல்லிட்டு வரல, ஏதோ சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அங்கே தங்கி இருந்த பில்லுலேருந்து ஃபோன் ரெக்கார்டு எல்லாமே போலீஸ் எடுத்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 19 பேரை கைது பண்ணியிருக்காங்க, 11 பேர். இத்தனை ஆதாரங்களும் தெளிவாக சுப்ரீம் ஹைகோர்ட் வரைக்கும் போய் கீழே மாஜிஸ்ட்ரேட்டை இது பண்ணுறப்ப ரிமாண்ட் பண்ணுறப்பே கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி இப்போ ஜாமீனுக்கு போகிறப்ப ஹைகோர்ட் வரைக்கும் போகும். ஸோ ஆதாரம் இல்லாமல் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இந்த ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால், ஏன்னா இவங்க போடுற சிபிசிஐடி டிவிஎஸ்சி எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. இடி உள்ளே வந்தால் எந்த இடத்துக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம், அடி வரைக்கும் நோண்டி எடுப்பார்கள். ஒரு ஆளுக்கு 35 கோடி இல்லை அதில் 8 பேருக்கு 3.5 கோடி 8ன்னு ஒரு தகவல் வருது. 4 பேர்னு சொல்லி தினமலர்லேயே போட்டிருந்தாங்க. டோக்கன் அட்வான்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சுன்னு. 4 பேர் கொடுத்துருந்தாலே 14 கோடி வருது. ஸோ 14 கோடி ஹவாலா கைமாறி இருக்கா? ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குற அளவுக்கு வசதி இருக்கா? ஈசிஆரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சந்திப்பாங்களாம். இத்தனை டேட்டாவும் எடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாம் நேரடியாக செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, உதயநிதி வரைக்கும் போகலாம். அடுத்த 15 நாளைக்குள்ள பல தகவல்கள் வெளியில் வரும். நமக்கு மீண்டும் இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் இப்போ மிக்க நன்றி சார்.